நம்மக்கிட்ட பழகிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட கூடிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் உறவுக்காரங்க, இவங்களெல்லாம் நம்ம யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுடைய குணநலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாராவளி அப்படின்னு ஒரு அற்புதமான ஜோதிட நூல், அதில் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக அலங்காரம், அதுலேயும் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க காசு தருவாங்களா, பணம் தருவாங்களா, உதவுவாங்களா, இல்லை கஞ்சனாக இருப்பாங்களா, யாருக்குமே எதுவுமே செய்யாமல் இருப்பாங்களா, எச்சக்கையால் காக்கா ஓட்டாமல் இருக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பாங்களா, இல்லை அள்ளி அள்ளி கொடுப்பாங்களா, அதெல்லாமே நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதை விட பலவிதமான சில அரிய விஷயங்கள் எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால தாங்க பெரியவங்கள்லாம் அப்போல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட பழகணும் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட நட்சத்திரம் ராசியை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அவங்க குணம் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சில நட்சத்திரங்களுக்கு சில குணங்கள் உண்டு, சில நட்சத்திரங்களுக்கு வேறு குணங்கள் எல்லாமே உண்டு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்படும். என்னதான் அவங்க அடக்கி அடக்கி அந்த உணர்வுகளையும் அவங்க மனசில் தோன்ற சில எண்ணங்களையும் மறைத்து வச்சுருந்தாலும் கூட அது திடீர்னு அது வெளிப்பட்டுடும். சிலர்லாம் கஞ்சனாகவே இருப்பாங்க. அது காரணம் என்ன? சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தா அவங்கள்ட்டேருந்து நம்ம காசே வாங்க முடியாது. தரேன்னு சொல்லுவாங்க, தரவே மாட்டாங்க, எடுத்து கூட வச்சுருவாங்க, அப்புறம் மறுபடியும் எடுத்து வச்சுப்பாங்க. அதான் நமக்கு தரணும்னு எடுத்து வைப்பாங்க, அப்புறம் இல்லை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுப்பாங்க. அவர் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தர் அலைன்ஸ் பார்க்க வந்தார், அவர் பொண்ணுக்கு வரன் தேடின்னு இருக்கார். அப்போ நல்லா படிச்சிருக்கார் அந்த வரன், மணமகன் நிறைய படிச்சிருக்கிறாரு. ஆனால் பொண்ணு கொஞ்சம் செல்லமாக வளர்ந்தது. அது அப்பப்போ கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். சில பொருள்கள்லாம் வாங்குவாங்க, அலங்கார பொருட்கள், அதுக்கடுத்து அழகு சாதன பொருட்கள், இதெல்லாம் அவங்க அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பொருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. போன வாரம் தானே இதெல்லாம் வாங்கினேன், இந்த வாரமும் இதெல்லாம் வாங்குறியா, போன வாரம் தானே மாலுக்கு போய் வந்த, இந்த வாரமும் நீ மாலுக்கு போகணுமா, இப்படிலாம் அவர் கேட்க தொடங்கிடுவார். அதனால தான் நம்ம ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது கூட பொண்ணோட உணர்வுகள் என்ன, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, அலைகள் என்ன, பையனோட எண்ண ஓட்டங்கள் அலைகள் என்ன, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் தேவைப்படுது. அதனால தான் சாராவளிங்கிற நூல் என்ன சொல்லுது, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட இருந்தால் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பெருசாக பணங்காசெல்லாம் வாங்கிட முடியாது. ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதுக்கு நீங்கள் ஏதாவது தர முடியுமா, தந்து உதவ முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அது தரமாட்டாங்க. அதுலேயும் சனி பகவான் 2ஆம் இடத்துல பலவீனமாக ஒரு நீச்சகதியிலேயோ அல்லது வக்ரகதியிலேயோ அல்லது பகை வீட்டிலேயோ அல்லது பகை கிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி குணங்கள் அவங்கள்ட்ட மேலோங்கி இருக்கும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்கள்ட்ட இருந்தும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணத்தெல்லாம் வாங்கிடவே முடியாது. 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, 2ஆம் இடத்துல ராகு இருந்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் பணத்தை வாங்க முடியாது. அவங்களும் கஞ்சத்தனமாக தான் இருப்பாங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவானுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் ராகுவுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலோ நல்லா பேசுவாங்க. தந்துடுறேன் வாங்க, அடுத்த வாரம் எடுத்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்பொழுது கேட்கும் பொழுது நான் இன்னும் தயாராகலை, நான் கொஞ்சம் தேடின்னு இருக்கேன், நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இன்னொரு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைம் வாங்கிட்டு அப்புறம் தராமலே விட்டுருவாங்க. அப்போது ஒருத்தர் கஞ்சனாக இருப்பாரா அல்லது அள்ளி அள்ளி கொடுப்பாரா, கிள்ளியாவது கொடுப்பாரா, இல்லை அதுவும் தரமாட்டாரா அப்படின்னு ஒருத்தவங்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் அவங்க பிறந்த நேரத்தில் அமையக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பில் அந்த கிரக கதிர்வீச்சை கொண்டு நம்ம முழுமையாக கண்டுபிடிக்க முடியுங்க. இன்றைக்கி கஞ்சனாக இருக்கிறவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம். நாளைக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற கர்ணனாக யார் இருப்பாங்கன்னு பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.